ஒருவேளை கனு இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வரலனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இவ வந்தானா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? என்னாச்சு? மணி 7 ஆயிடுச்சு. நான் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பினேன். சரி வா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம். அத்தைக்கு கண்ணுவோட இந்த காதல் கதையில நித்யாவோட கதாபாத்திரம் என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நித்யாவை என்ன பண்ணுவாங்க அத நினைச்சாலே புல் அரிக்குது. அவளை பொண்ணு பார்க்க வரோன்னு ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்புறம் எப்படிங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு உங்க பொண்ணு வெளியே போவா? இல்லங்க, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. கனிகா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. தோ இப்ப வந்துருவா. அவளை பொண்ணு பார்க்க வரோன்னு ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாங்க. அப்புறம் எப்படிங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு உங்க பொண்ணு வெளியே போவா? அப்ப அவளுக்கு எங்க மேல மரியாதையே இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்லங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. கனிகாவை நீங்க பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லல. ஏன் நீங்க அவகிட்ட சொல்லல? அது அவ சின்ன பொண்ணு இல்லைங்களா, திடீர்னு போய் அவகிட்ட இதையெல்லாம் சொன்னா அவ பயந்து போயிடுவான்னு தான். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்க பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல போதும், தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், இப்ப நான் வந்துடுறேன். தம்பி, நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்க ஜிம்முக்கு போவீங்களா? ஆமா. அதானே பார்த்தேன். என்னடா சமோசா பக்கோடாலாம் தொடாம இருக்கீங்களேன்னு நினைச்சேன். ஒரு தடவை இந்த பக்கோடாவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஜிம்மையே மறந்துடுவீங்க. சாப்பிடுங்க. ஐயோ கடவுளே, அந்த ஆண்டவன் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறான்? நல்ல சம்பந்தம், எல்லாரும் இப்படி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கனிகா எங்க இருக்கானே தெரியல. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கனிகா வந்துருவா. எப்ப வருவான்னு உனக்கு தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்ப திரும்ப அவ எங்க போயிருக்கா, எப்ப வருவான்னு தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நானு? போன் பண்ணா லைன் போக மாட்டேங்குது. அவங்க கிட்ட பொய்ய சொல்லி சொல்லி எனக்கு வெறுத்து போச்சுப்பா. அம்மா, நீங்க கவலைப்படுறத நிறுத்துங்க. கனிகா நிச்சயமா வந்துருவாம்மா. இப்ப கவலைப்படுறத நிறுத்துங்கம்மா. இந்த நேரத்துல அவங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத மட்டும் யோசிங்க. நான் ஒரு வேலை பண்றேன். நான் அவங்க கூட போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து நாம ஏதோ அவங்கள்ட்ட மறைக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. ஆமாப்பா, போ. கனு, நீ எங்க இருக்க? அதாவது குழந்தைங்க விஷயத்துல அந்த ஆண்டவன் எனக்கு ரொம்பவே கருணை காட்டியிருக்கான். என்னோட 2 பெரிய பசங்க சமீரும் ரிஷியும் எங்களோட கடையை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் இவன் எங்க கடைசி பையன் அமர், இவன் இன்ஜினியர். வெல்டன் கனிகா, உனக்கே தெரியாம இன்னைக்கு நீ வீட்டுக்கு லேட்டா வந்து எனக்கு ரொம்ப நல்ல உதவி செஞ்சிருக்க. நான் ஏன் அவளை வெளியில அனுப்புனேன்? எல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு அவ பண்ண காரியத்தினால ஏன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க முன்னாடி நானே உட்கார முடியாதபடி பண்ணிட்டா அவ. அத்தை, எனக்கு தெரிஞ்சு நாம இப்ப வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அவங்க உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க யாரும் தப்பா நினைக்க கூடாதுல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்கிற எதுவும் சரியா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எது எப்படி இருந்தாலும் நாம இப்ப சமாளிச்சுதானே ஆகணும். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சும்மா வெட்டி கதை பேசுறதுக்காக நாங்க இங்க வரல. நாங்க வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு வீட்டுக்கு வரல. கிளம்புங்க போலாம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். உட்காருங்க. நான் இப்பதான் என் பொண்ணு கனிகா கிட்ட போன்ல பேசினேன். டிராபிக்ல மாட்டிக்கிட்டாளாம்.
ஒரு சில நேரத்துல 10 நிமிஷத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் கூட ஆயிடுது. என்ன பண்றது? ஆனா நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ இப்போ வந்துகிட்டே இருக்கலாம். அத்தை இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில போய் சொன்னதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் பண்ண தப்பால அவங்க போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு வீட்டுக்கு சீக்கிரம் வா கனிகா, ப்ளீஸ் வீட்டுக்கு வா. இதுக்கு மேலே அத்தைய போய் சொல்ல வைக்காத. ஹே அதுல், நித்யானியோட போனுக்கு லைன் கிடைக்கவே இல்ல. இதுல உன் பைக் வேற சொதப்புது. இப்போ இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் ஆகணும். அட இது என் பைக் இல்ல, என் ரூம்மேட் சிண்டுவோட பைக். ஐ அம் தி கிரேட்ன்மா. அவனோட பைக் அவன மாதிரியே தான் இருக்கு. கனிகா சீக்கிரம் ஏறு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் போ. கனிகா வந்துட்டாங்க. கண்ணு வந்திருக்காளா இல்ல நான் யாருக்காக காத்துட்டு இருக்கணும் அவ வந்திருக்காளா? அத்தை நான் போய் பார்க்கறேன். வா வா உள்ள வா. யாரு? நீ யாருமா? வணக்கம் ஆண்டி, என் பேர் கனுப்பிரியா. நான் கனிகாவோட கிளாஸ்மேட், அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம். அதனால தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என் கையிலே இன்விடேஷன் கொடுத்துட்டு போலன்னு வந்தேன். அவ இல்லையா? அவ எங்க போயிருக்கா? அவ காலேஜ்ல படிக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் பண்றதுக்காக போயிருக்கா. அந்த பொண்ணுக்கும் கல்யாணமாமே, அதான் அந்த ஃப்ரெண்டு அவளை ஷாப்பிங் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா அவ எந்த காலேஜ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமோ அந்த ஃப்ரெண்டு நான் தான். அண்ட் என்ன தவிர வேற யாருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகலையே. எனக்கு அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நல்லா தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே குரூப்ல தானே இருக்கோம். அப்படின்னா அவ எந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ண போயிருக்கா? நீ இப்ப என்ன சொல்ல வர? அப்படின்னா கனிகா அவ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் பண்ண போலன்னு சொல்ல வரியா? என்கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்கான்னு சொல்றியா? வந்த உடனே நான் கனிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, ஆனா அவளை பத்தியே இப்படி தப்பு தப்பா பேசுற. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படியா பேசுவா? உன் ஃப்ரெண்டோட பேரை நீயே கெடுக்கிறியா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நிமிஷம் வா. எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நாங்க உங்க பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தினால உங்களால எங்களை நேருக்கு நேர் பார்த்து கூட பேச முடியல. பாத்தீங்களா? உங்க பொண்ணு கனிகா இப்படி எல்லாம் பண்ணா எங்க அம்மா வாயில வர்ற இந்த வார்த்தைகள் நாளைக்கு நீங்க ரோட்ல நடக்கும்போது உங்களை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க. வாங்கம்மா, நம்ம இங்க இருக்க வேணாம். ஒரு நிமிஷம். நல்ல வேளை உங்க சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து எங்க அத்தையே நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க?
அனி ப்ளீஸ், இங்க பாருங்க, நாகரிகமா இருந்துக்கிட்டு நம்மெல்லாம் இப்படி பேசிக்கிறது ரொம்பவே தப்பு. நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு தான். ஆனா ப்ளீஸ் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாமா? அதனால வருத்தப்படாதீங்க, நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. வாங்க போலாம், வாங்க. எனக்கு இப்போ என் தங்கச்சியை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு. அவள் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. ஓ நோ, வண்டியோட பிரேக் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் கண்ணுவ முதல்ல வெளியே அனுப்பியிருக்கவே கூடாது. ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நான் பண்ணணும்? இன்னைக்கு அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் ஜென்மத்துக்கும் நான் என்னையே மன்னிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் அமர், நீங்களும் என்ன மன்னிக்க மாட்டீங்கல்ல? நான் எதுக்குமே லாய்க்கில்லாதவ. எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். போதும், நிறுத்து நித்யா. அப்போது வந்து ஏன் தப்புன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. ஆமா, இது உன்னோட தப்பு தான். அவ தப்பு பண்ணதுக்கு நீ உடந்தையா இருந்தது உன்னோட தப்பு தான். ஆனா உன்னை விட பெரிய தப்பு பண்ணது கன்னிகா தான். ஏன்னா அவளை வெளியே அனுப்பும்போது உனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நீ அவளை அனுப்பியிருப்பியா? கண்டிப்பா அனுப்பியிருக்க மாட்டேன் அமர். ஆனா என்ன இருந்தாலும் இது ஏன் தப்பு தானே? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? நித்யா, இது யாரோட தப்புங்கிறத யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரமே கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு இப்ப என் தங்கச்சியை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவ இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? அவ இப்ப எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. அதுல், அதுல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு ஸ்லோவா போனா எனக்கு வீடு போய் சேருது. கொஞ்சம் வேகமா ஓட்டு ப்ளீஸ். அதுல், இன்னும் கொஞ்சம் வேகமா போ. இப்ப என்னாச்சு? பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா இருக்கு, ஆனா என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும். ஓ காட், இன்னைக்கு ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ தெரியல. வாழ்க்கையில இன்னைக்கு முதல் முறையா எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே ஒருத்தங்க அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. தப்பு என்னோடதுதான். ஏன் வளர்ப்புலதான் தப்பு. நான் பெத்த பொண்ணே என்கிட்ட பொய் சொல்லிருக்கா. நான் அவளை மன்னிக்கவே போறதில்ல. நிச்சயமா மன்னிக்கவே போறதில்ல. இங்க பாரு தேவயானி, அங்க என்ன நடந்திருக்குன்னு இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. ஏதோ முன்ன பிற தெரியாத ஒரு பொண்ணு சொல்றான்னு அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நாம ஏன் கண்ணு மேல பழைய போடணும்? முதல்ல அவ வீடு வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் நிதானமா பேசி என்னன்னு கேட்டுப்போம். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்க. என்னங்க நீங்க பொறுமையா இருன்னு சொல்றீங்க? அவ எப்ப வெளியில போறா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வரான்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பொழுது போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா இந்த வீட்டு பொண்ணு இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல. இது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுதா? சாதாரண விஷயம் கிடையாதுதான் அத்தை. ஆனா அதே நேரத்துல அவ மேல நாம கோவப்படுறதை விட அக்கறை தான் படணும். நாம எல்லாரும் ரொம்ப நேரமா கோவப்படுறோம், கண்ணுவ திட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவளுக்கு ஏட குடும்பம் ஏதாவது ஆயிருந்ததுன்னா? அண்ணி சொல்றதும் கரெக்ட் தான்மா.
இந்த நேரத்தில் நம்ம கண்ணு மேலெல்லாம் பழிய போடக்கூடாது. அம்மா, இப்போ நம்ம அவ எங்க இருக்கா எப்படி இருக்காங்கிறத தேடணும். ஆமா அமர், சமீர் இப்பதான் கடையில இருந்து கிளம்பியிருப்பான். அப்படியே போய் அவனை தேடிட்டு வர சொல்லு. ம். வைஷாலி, 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 நீ கண்ணுவோட எல்லா ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. சரி, உடனே பண்றேன். என்னோட ஃபோன் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. நீ எவ்வளவு பெரிய சுதப்பல்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது அத்துல். ஐயோ கண்ணு, அதுவும் உன்னை விட நான் தான் சுத்தப்பல். ஏன்னா உன் கூட இவ்வளவு தூரம் இந்த பைக்ல போய் வந்திருக்கேன்ல, என்ன சொல்லணும்? ஆரம்பத்துல பைக்க ஸ்டார்ட்டே ஆகல, அப்புறம் திடீர்னு வண்டி நின்னு போச்சு, அப்புறம் இதோட ஹெட்லைட் வேற காணும். ஹெட்லைட் எப்படி அணைஞ்சது பாரு, எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாரு. யார் மேலேயாவது போய் மோதிட்டா என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. ஓ நோ. என்ன இப்ப என்னாச்சு? அது வண்டியோட பிரேக் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுல், அதுல், இல்ல, இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது. இனிமே நான் உயிரோட வீட்டுக்கு திரும்பி போவேனான்னு கூட தெரியல. என் லவ் ஸ்டோரிக்கு இந்த மாதிரி டிராஜிக் எண்டிங் கிடைக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் அதுல். கண்ணு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் விளையாட்டுக்காக சொன்னேன். உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவா அதுல். இது விளையாடுற நேரமா? கண்ணு, என் கழுத்து வலிக்குது. அது அப்படியா? சரி, நான் செத்துட்டா நீ எப்படி வீட்டுக்கு போவ? உனக்கு பைக் கூட ஓட்ட தெரியாது. சரி, இங்க பாரு, என் போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? கண்ணுவோட மொபைல் பில். உனக்கு சரியான நேரம் வந்துருச்சு. நித்யா, நீ வேணா பாரு. நீ சொன்ன பொய்ய வச்சு உன்னை எப்படி எல்லாம் மாட்டி விட போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. அப்பா இங்க நெட்வொர்க் இருக்கு. நான் நித்யா அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஓ, நித்யா அண்ணி தான் எனக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ணி சொல்லுங்க. நித்யா, ஒரு நிமிஷம் உன் போனை கொடுக்குறியா? என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. ஆக்சுவலி கன்னிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் அவளோட மொபைல்ல தான் இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாதுல்ல, அதனால தான் அவளோட மொபைல் பில்லை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவ எந்த நம்பருக்கு நிறைய ஃபோன் பண்ணிருக்காளோ அவதான் அவளோட ஃப்ரெண்டா இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட்டுமா. முதல்ல அந்த நம்பருக்கு டயல் பண்ணு. சரிங்க மாமா, உடனே பண்றேன். அமர் தம்பி, நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுல இருந்து நிறைய கால் போயிருக்கு. இந்தா அக்கா, நீங்களும் இந்த நம்பருக்கு பண்ணுங்க. நித்யா, இந்த போன் இப்படி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் வேற நம்பர் ட்ரை பண்றேன். ரொம்ப நேரமா ரிங் போது யாருமே எடுக்கல. இப்போ என்னாச்சு? என் ஃபோன் ரிங் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. தேங்க் காட். அப்படின்னா இங்க நெட்வொர்க் இருக்குன்னு தானே அர்த்தம். நான் உடனே நித்யா அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஓ, நித்யா அண்ணி தான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி சொல்லுங்க. யார் பேசுறீங்க? அண்ணி, அதுல்.
என் மேல கோவமா இருக்கீங்களா? அதனால தான் எனக்கே ஃபோன் பண்ணி நீங்க யாருன்னு கேக்குறீங்களா? அதுல், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, ஆர் யூ ஷூர் அது உண்மைதானா? சரி இருங்க, நான் வந்துடுறேன். என்ன அமர், என்னாச்சு? என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. கனுவுக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்.